இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையோ மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையோ பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தம்ப்நெயிலில் பார்த்துருந்தாலும் இன்ட்ரோவில் சொல்கிறேன், தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் தமிழ் மாதமான 4வது மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த 4வது மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் சிறு நாட்களே இருக்குது. இந்த 4வது மாதம் நிறைவடைந்து தமிழ் மாதத்தில் 5வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 5வது மாதம் ஆவணி மாதம். சூரியன் கடக ராசியிலிருந்து விலகி அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள்ள நுழைய போறாரு. அவர் இந்த மாதிரி நுழையிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும், ஆபத்து வரும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். உங்களுக்கு ஆவணியில் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குல்ல, அதுபோல் இந்த 5வது மாதம் ஆவணி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது. ஆவணி மாதத்தில் நிறைய விரத நாட்கள் வரும். அதில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விரத நாட்கள் இருக்குது. அதை பற்றிய தாள்களை உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் முக்கியமானது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். அதே போல் இந்த ஆவணி மாதம் இந்த ஆண்டு எப்போ பிறக்க போகுதுன்னா ஆங்கில தேதியில் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறக்க போகுது. அன்றிலிருந்து தான் அத்தியாயம் ஆவணி மாதமானது ஆரம்பமாகுது. ஃபஸ்ட்டு ஆவணி மாதத்தில் விரத நாட்கள் என்னென்ன இருக்குது, எது மெயினாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல விரத நாட்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. அம்மன் வழிபாட்டுக்கு உரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்க இருக்கு. இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும். ஏன்னா விநாயகரும் கிருஷ்ணரும் அவரது இந்த மாதம்தான், அதாவது பிறந்தது இந்த மாதம்தான். அதனால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம். ஆக்சுவலி ஆவணி மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பது கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள் கிட்ட இருக்குது. அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்குது. இப்பேற்பட்ட ஆவணி மாதம் தமிழ் நாட்காட்டில் 5வது மாதமாக வரும். இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படுது. சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். முழுமுதற் கடவுளான விநாயகர், திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன், வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி. அதனால் அற்புதங்கள் நிறைந்த ஆன்மீக மாதம் என போற்றப்படுது. இன்னொரு பக்கம் ஆவணி மாதமானது ஜோதிட ரீதியாக சிங்க மாதம் என்றும் மாதங்களில் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது. கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது. இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம், ஆவணி மூலம், ஆவணி அவிட்டோ, அப்புறம் ஆவணி ஞாயிறு, புத்திரத ஏகாதசி, காமிகா ஏகாதசி போன்ற அவசிய கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருது. அதில் மிக மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் என்னென்னைக்குங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அன்னன்னைக்கு விரதங்களை கடைபிடிங்க. ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உலகமெங்கும் கொண்டாடப்படுது. இந்த தினம் விநாயகர் பெருமானுக்கு சக்கரை பொங்கல், மோதகம், அவுள் பொரி, சுண்டல், விளாம்பழம், கொழுக்கட்டா, ஆப்பம் ஆகியவை நைவேத்தியமாக படைத்து அருகம்புல், வெள்ளருக்கு, செம்பருத்தி ஆகியவை படைத்து வழிபடுவது சிறப்பானது. சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க விநாயகர் சதுர்த்தியில் தூங்குறது நல்லது. சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு, காரிய வெற்றி, புத்தி கூர்மை, குழந்தை பெரு, தொழில் வளம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே பெருகும்.
ஸோ விநாயகர் சதுர்த்தி வழிபாடு மிஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இந்த மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதம் மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாத வளர்பிறையில் வருவது போல தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இருக்குல்ல, அதான் மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது. சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆவணி மாத மகா சங்கடகர சதுர்த்தியில் தூங்கணும். சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாம மாலை வேளையில் விநாயகர் வழிபாடு சந்திர தரிசனமும் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும். இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு செய்யும் போது 32 வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை கண்டிப்பாக வணங்க வேண்டும். இது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நீங்கள் செய்கிறதுனால அனைத்து துன்பங்களும் உங்களுக்கு நீங்கி சௌபாக்கிய வாழ்வு கண்டிப்பாக கிடைக்கும். இது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய 2வது விரத நாள். அப்புறம் 3வது கிருஷ்ண ஜெயந்தி. இறைவனை குழந்தையாக பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணருக்கு தான். திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் தான். இந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு ரொம்ப பிடியமான பால், வெண்ணெய், இனிப்பு சீடை, முறுக்கு, அதிரசம், அவுளு, சீடை, தட்டை, தேன்குழல், இனிப்பு வகைகள், பழங்கள் ஆகியவை படைத்து வழிபாடு செய்யப்படும். அப்புறம் சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் மருந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. கிருஷ்ண ஜெயந்தியில் விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால் மெயினாக துலாம் ராசிக்காரங்க குழந்தை இல்லாமல் தவிக்கிறவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கணும். ஆக்சுவலி இந்த ஆவணியில் மிக முக்கியமான விரத நாட்களாக இந்த 3 நாட்கள் வரும். இந்த 3 நாட்களை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா நீங்கள் நினைத்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இவ்வளோ நேரம் ஆவணி மாதத்தில் ஆன்மீக முக்கியத்துவ நாட்கள் பார்த்தோம். இப்போ ஆவணி மாத பலனை உங்களுக்கு சொல்ல போகிறேன். சுந்தரேஸ்வரனாக மாறுற மாதிரி உங்களோட ராசிக்கு முன்னேற்றம் மிகுந்த காலமாக இருக்க போகுது. எந்த அளவுக்கு அது சாத்தியம் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது. 2025 ஆண்டின் ஆவணி மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கான பலன்கள், பரிகாரங்கள், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாமே தெரிஞ்சு பயன்பெறுங்க. 2025 ஆவணி மாதம் பிறக்கிறது சூரியன் இயக்கத்தை வைத்து சொல்லப்படுது. அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறாரு. இது விசேஷமான அமைப்பாகும். குரு மிதுனத்திலையும், சனி மீனத்திலையும், சுக்கிரன் புதனின் இயக்கங்கள்லாம் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி இருக்க போகுது. கண்ணில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகும். புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரிய புதன் சுக்கிரனும் இருப்பது நல்ல அமைப்பாகும். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும். அந்த வகையில் தான் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது. ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மெயினாக லாபதிபதியாகிய சூரியன் இந்த மாதம் முழுவதும் 11வது இடத்துல இருக்கிறாரு. லாபதிபதி நல்ல இடத்துல இருந்தாலே தொடக்கூடிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். அந்த அமைப்பாக இருக்கும். 12 ராசியிலே துலாம் ராசிக்காரங்களுக்கு தான் நல்ல கோச்சார கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்கிறது. ஆக்சுவலி 11ல் சூரியன், குரு, கேது இருக்கிறாரு. 9ல் குரு இருக்கிறாரு. ராசிநாதனாகிய சுக்கிரன் 9, 10வது இடத்துல இருக்கிறாரு. யோகாதிபதி புதனும் அங்கு இருக்கிறாரு. இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு அற்புதமான யோகத்தை இந்த மாதம் கொடுக்கும். 90% துலாம் ராசினருக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மீதம் 10% பேருக்கு பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற்போல 6-8 தசபுத்திகள் நடப்பவர்களுக்கு மட்டும் சில நன்மைகள் நடக்காமல் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த ஆவணி மாதம் அற்புதமாக இருக்கும். ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம். சகோதர சகோதரியிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் தீரும். அண்ணன் அக்கா வாழ்க்கை சரியில்லை என்று கவலைப்படுபவர்களுக்கு அது போன்ற நிலைமைகள் மாறும். அவர்களுக்கு நல்லவே நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. 12ல் செவ்வாய் இருப்பதால் சகோதரர்களுக்கு நிறைய விரை செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து உதவி செய்வதற்கான சூழல் உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். அரசாங்க அனுமதி, அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும். அதுக்கான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களை விட உயர்ந்தவர்களிடமிருந்து தற்செயல் நட்பு, தற்செயல் அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு உள்ளது. ஸோ பெண்களுக்கு கூட மிக சிறந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. பெண்களுக்கு மிக சிறந்த நன்மைகள் ஏற்படும்.
கடந்த கால சோதனைகள் மனவேதனைகள் அனைத்தும் நீங்கும். காதல் தோல்வி அமைப்புகள் எல்லாம் மாறும். புதிய வாழ்க்கை புதிய முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பான யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதமே ஒரு யோகமான மாதம் என்று சொல்லலாம். ஸோ துலாம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் இந்த மாதம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்ட விஷயங்கள். ஸோ தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த ஆவணி மாத சிறப்பையும் பலனையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.